600 வாட் சோலார் பேனல் அமைக்கிறதுக்காக இப்போ நம்ம சென்னை வண்டலூர் பக்கத்தில் உள்ள மாம்பாக்கு தான் வந்திருக்கோம். ஒரே பேனல் 600 வாட்ஸ் 330 370 450 540 போய் இன்னைக்கு 600 வாட்ஸ் பேனல் வந்துடுச்சு. அதனால இப்போ சின்ன இடத்துல ஒரு 2 கிலோவாட் 3 கிலோவாட்ல ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு 600 வாட்ஸ் கெனடியன் சோலார் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த பேனலோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லி தரப்போகிறேன். உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் போட்டுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. பட் ஒன்லி ஃபார் சென்னைக்கு மட்டும்தான், சரிங்களா? அதே மாதிரி என்னோட சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த சோலார் பேனலோட பேர், அப்புறம் இந்த பேனலோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இந்த பேனல் யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, கடைசியாக இந்த பேனலோட ஸ்பெக்கை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேனலோட பேர் என்ன பார்த்துக்கலாம். இது கெனடியன் IQ7 600 வாட்ஸ் மோனோ பர்க் வித் ஆஃப் கட். இந்த பேனலோட பேர் இதுதான். கெனடியன் சொன்ன பார்த்தீங்களா, மேனுஃபேக்சர் பேர். இந்த கம்பெனியோட பேர் வந்து கெனடியன், எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிராண்டு. அதுக்கப்புறமா IQ7 சொன்ன பார்த்தீங்களா, IQ7 இதோட மாடல் நேம். 600 வாட்ஸ் வந்து அவங்க IQ7 சொல்கிறாங்க. அப்புறம் 600 வாட்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த பேனலோட வாட்ஸ் வந்து 600 வாட்ஸ். ஒரே பேனல் 600 வாட்ஸ். நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது 135 165 230 330 450 கூட இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணின்னு இருக்கோம். 540 ரிலீஸ் ஆகிடுச்சு வந்துடுது. பட் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு 600க்கு போயிட்டோம். ஸோ ஒரே இடத்துல 600 வாட்ஸ் பேனல் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் என்னோட எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் ஒரு பேனல் வாங்கினா அது கண்டிப்பாக மோனோ பர்க் வித் ஆஃப் கட்டை மட்டும் தான் இருக்கணும். பாலி போயிடாதீங்க. ஏன்னா சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு மோனோ போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். பேட்டரி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். நிறைய பேர் வந்து ஆஃப் கட்டை வந்து தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. இந்த லைன் பார்த்தீங்களா, இதுதான் ஆஃப் கட். மொத்தம் 4 ஆஃப் கட் இருக்கும். இந்த ஒரு ஆஃப் கட்டில் நெயில் பட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 ஆஃப் கட்டும் ரன்னிங்கில் தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அதனால தான் எப்பவுமே நீங்கள் ஒரு பேனல் வாங்கும்போது ஆஃப் கட்டு கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஒரு பேனலோட பேர் தான். இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறது இந்த பேனலோட ஸ்பெக்கை பற்றி சொல்லும் போதே இந்த பேனலோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை நான் கவர் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேனலோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பேனலோட வாட்ஸ் வந்து 600 வாட்ஸ். ஒரே இடத்துல ஒரே பேனல் வந்து 600 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த சின்ன இடத்துல உங்கள் வீட்டில் சின்ன மாடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு வந்து 440 வாட்ஸ் பேனல் 3 போடுற இடத்துல இது 2 போட்டாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட ஆம்ஸ் தான். இதுதான் இருக்குல்ல பெரிய அட்வான்டேஜ். நாங்கள் இவ்வளோ ஒரு ஆம்ஸ் வரும்னு நினச்சி பார்க்கல. இந்த பேனலோட ஆம்ஸ் 17.2 வரைக்கும் கம்பெனி தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு வந்து 16 தான் வந்தது. 16 ஆம்ஸே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இருக்கிறதுலே வாரியில் வந்து அதிகபட்சமான ஆம்ஸ் வந்து 11 ஆம்ஸ் வரைக்கும் விட்டுருக்காங்க. 9 to 10 ஆம்ஸ் தான் வரும் அந்த பேனலில். பட் இது 17 ஆம்ஸ். பேட்டரியை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிடும். அதனால் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு இந்த பேனல் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா 2 ஸ்ட்ரிங்காக போடுங்க, 34 ஆம்ஸ் வரும். சூப்பராக இருக்கும், பேட்டரி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். எங்களுக்கு ஒரு பயம் வந்தது, என்னன்னா இவ்வளோ பெரிய ஆம்ஸ் பேனல் கொடுக்குறாங்களே, விஓசி அதிகமாக இருந்தால் ஆஃப் கிரிட் போட முடியாதுன்னு நினச்சோம். பட் விஓசி கம்மி பண்ணி பேனல் கொடுத்தாங்க. கெனடியன் வாழ்த்துக்கள். விஓசி அதிகமாக இருந்தால் ஆஃப் கிரிட் போடவே முடியாது. ஃபைனலாக 41.2 தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ 2 ஸ்ட்ரிங்கு போட்டிங்கன்னா கூட 80 விஓசி தான் வரும். ஈஸியாக ஒரு 105 உள்ள ஒரு ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டுக்கு 2 கிலோவாட் இன்வெர்ட்டுக்கு இந்த பேனல் போடலாம். இவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் கொடுத்த இந்த கெனடியன் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கொடுத்தாங்க. பேனலோட 17 ஆம்ஸ் தான். ஆஃப் கிரிடுக்கு 17 ஆம்ஸ் உள்ள பேனல் போடலாம். பட் ஆன் கிரிடுக்கு போட முடியாது. ஏன் ஆன் கிரிடுக்கு இந்த பேனல் வந்து போடக்கூடாதுன்னா, ஒரு ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆம்ஸ் தான் தராங்க, ஆவல்ஸ் பாலிகேப். இந்த பேனலோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 17 ஆம்ஸ். ஸோ ஒரு 17 ஆம்ஸ் போய் ஒரு 13 ஆம்ஸ் உள்ள ஒரு இன்வெர்ட்டர் போடக்கூடாது, இன்வெர்ட்டர் போயிடும். பட் சில கம்பெனி என்ன பண்ணுறீங்கன்னா 540 போய் 5 கிலோவாட் இன்வெர்ட்டரில் போடுறீங்க. போடவே கூடாது. 440 தான் மேக்ஸிமம் போடணும். 450 வரைக்கும் போடலாம். 540யோட பேனலோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 13 ஆம்ஸ். இன்வெர்ட்டரும் 13 ஆம்ஸ். எப்படி ஒரு இன்வெர்ட்டர் 13 ஆம்ஸ் உள்ள ஒரு பேனலுக்கு 13 ஆம்ஸ் உள்ள ஒரு இன்வெர்ட்டர் நீங்கள் போடுவீங்க? போடவே கூடாது. பட் இந்த பேனலோட ஆம்ஸ் அதிகனாலும் வோல்டேஜ் கம்மி. ஸோ ஆஃப் கிரிட் போடலாம், பட் ஆன் கிரிட் போடக்கூடாது. அதுதான் இந்த பேனலோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது வந்து 2022 ஜூலை மாதம் ஷூட் பண்ணுறேன். இப்போ இன்வெர்ட்டர் இல்லை, கண்டிப்பாக இன்வெர்ட்டர் இல்லை. ஒருவேளை இந்த ஃபியூச்சரில் இந்த வீடியோ வந்து நீங்கள் 2024 2025 பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அப்போ இன்வெர்ட்டர் வந்து ரிவைஸ் பண்ணி அமைச்சிருந்தாங்கன்னா அப்போ இந்த பேனல் போடலாம். ஸோ இந்த பேனல் ஸ்பெஷலி மேனுஃபேக்சர் ஃபார் ஆஃப் கிரிட் மட்டும்தான் இப்போதைக்கு, சரிங்களா? டேனி மாற்றி பேசாதுன்னு சொல்லக்கூடாது, அதனால் நான் சொல்லிடுறேன் இப்போவே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. அதுக்கப்புறமா இந்த பேனலோட அடுத்தது ரொம்ப 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 பெரிய அட்வான்டேஜ் 600 வாட்ஸ். சொல்லவே தேவையில்லை. ஒரு ரொம்ப கம்மி இடத்துல உங்கள் வீட்டில் 10க்கு 10 இடந்தாலே போதும் 2 கிலோ ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அதனால தான் இந்த பேனலோட பெரிய அட்வான்டேஜ். நான் எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயம், ஆஸ் எ கஸ்டமர் நீங்கள் வந்து எப்படி பார்ப்பீங்கன்னா 600 வாட்ஸ் 500 வாட்ஸ் அப்படி தான் பார்ப்பீங்க. பட் ஆஸ் எ சோலார் இன்ஸ்டாலர்
நாங்கள் எப்படி இந்த பேனலில் பார்ப்போம்னா எஃபிஷியன்சி வச்சு தான் பார்ப்போம். இதற்கு எந்த ஒரு பேனலும் கொடுக்காத ஒரு எஃபிஷியன்சி இந்த பேனல் கொடுத்துருக்காங்க. 21.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட் எஃபிஷியன்சி. ஆர்இசியில் வந்திருக்கு 21.5. பட் ஒரு கனேடியன் பேனலில் ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சரில் அதிகமான எஃபிஷியன்சி கொடுத்த பேனல் அது கனேடியன் தான். ஹை எஃபிஷியன்சி கொடுத்த அதே கனேடியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் டீக்ரேடேஷன் 0.5 தான் கொடுத்துருக்காங்க. டீக்ரேடேஷனா தேய்மானம். இப்போ நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் 0.50 இதோட பவர் குறைஞ்சிக்கினே வரும். ஏன்னா வெயில் ரொம்ப அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த பேனோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாகிடும். அது எந்த அளவுக்கு கம்மியாகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு 0.5 தான் கம்மியாகிற அளவுக்கு இந்த பேனல் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்சி, நல்ல ஒரு டீக்ரேடேஷன். கனேடியன் வாழ்த்துக்கள், கலக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த பேனலில் 600 வாட் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு முக்கியமான காரணமே இந்த பேனல் யூஸ் பண்ண பஸ் பார் தான். எந்த பேனல்லையுமே எப்பவுமே 9 பஸ் பார் தான் வரும். பட் இந்த பேனலில் 12 பஸ் பார் வச்சுருக்காங்க. இந்த 17 ஆம்ப்ஸ் வரதுக்கு காரணமே இந்த பஸ் பார் தான். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த பேனோட வாரண்டி கேரண்டி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், 12 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி தராங்க. எப்பவுமே மற்ற கம்பெனி 10 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி தான் தருவாங்க. பட் கனேடியன் 12 வருஷம் தராங்க. அதே மாதிரி இந்த பேனலோட பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி 25 இயர்ஸ் தராங்க. 25 வருஷத்துக்கு இந்த பேனல் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குன்ட்டு கம்பெனி அடித்து சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து மூவிங் பார்ட்ஸ் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பேனலுக்கு வந்து வாரண்டி வந்து 25 இயர்ஸ் தராங்க. இப்போ நம்ம அதே மாதிரி இந்த பேனலோட மெஷர்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த பேனலோட பிரெத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.4 ஃபீட்டு. அதாவது பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி. சரிங்களா, 4.4. அதே மாதிரி இந்த பேனலோட லென்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 ஃபீட் வருது. அதாவது 7 அடிக்கு 4 அடி. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும் இந்த மாதிரி 1.2 கிலோவாட் அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னு வச்சுக்கோங்க, ஏன் இந்த மெஷர்மெண்ட் பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் என்ன கேட்குறீங்க இந்த இடத்துல இவ்வளோ பேனல் போட முடியுமான்ட்டு. ஜஸ்ட் இந்த பேனலோட லென்த் வந்து 7 அடி, பிரெத்து 4 அடி. ஸோ ஒரு பேனல் 600 வாட்ஸ் ஈஸியாக உட்காந்துரும். அதே மாதிரி இந்த பேனலோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 32 கிலோ. இதுதான் ரொம்ப ரொம்ப வெயிட்டான பேனல் இப்போதைக்கு லான்ச் ஆனதுலேயே. அதனாலே நான் ரூஃப் டாப்புக்கு நான் இது அட்வைசபிள் பண்ண மாட்டேன். லோ ரூஃபுக்கு போட்டுக்கலாம், பட் எலிவேட்டர் ஸ்ட்ரக்சருக்கு இது போடக்கூடாது. அதே மாதிரி இந்த பேனலோட IP68 கொடுத்துருக்காங்க. ஸோ மழை தண்ணி காற்று எது பட்டாலும் இந்த பேனல் வந்து எதுவுமே ஆகாது. 68 ரேட்டிங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ரேட்டிங் தான். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா, இந்த பேனலோட டேனியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 தருவேன். 4.5 கொடுக்குற ஒரே ரீசன் இந்த பேனலோட ஆம்ஸ் தான். 17 ஆம்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிடும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி 0.5 கொடுக்குற ஒரே ரீசன் ஏன் நான் அந்த 0.5 கம்மி பண்ணேன்னா இந்த பேனலோட டைமென்ஷன். ரூஃப் டாப்புக்கு நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நீங்கள் ரூஃப் டாப்புக்கு இந்த பேனலை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுன்னா ஆன்டி தெஃப்ட் லாக்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா பேனல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். புயல் காலத்தில் பேனல் வந்து பறந்து போகாது. இந்த கனேடியன் பேனல் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். பாலிகிறிஸ்டல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணாலே கனேடியன் தான் ரொம்ப ஃபேமஸ். கனேடியன் இஸ் மென்ட் ஃபார் பாலிகிறிஸ்டல். பட் அவங்க அதுலேருந்து வெளியே வந்து மோனோ பேனல் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பொறுமையாக வளர்ந்தாங்க. 330 வந்தாங்க, 370, 445, 540, இப்போ 600 வரைக்கும் வந்துச்சு. எப்போயுமே ஒரு கம்பெனி இப்படி தான் படிப்படியாக உழைச்சி முன்னேறி வரணும். சரிங்களா, ஏன் இதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த பேனல் மேனுஃபேக்சர் ஆகி ஃபஸ்ட்டு பேனல் வெளியே வரும்போது லோகோ கீழே இந்தியாஸ் நம்பர் 1 பேனல் போட்டு தான் வந்தாங்க. அதில் இன்னொரு காமெடி என்னன்னா இந்தியாஸ் நம்பர் 1 மோனோ பேனல் மேனுஃபேக்சராக. டேட்டா தெரியாமல் பேசக்கூடாது. இந்தியாஸ் நம்பர் 1 மோனோ பேனல் மேனுஃபேக்சர் வேறு யாரும் இல்லை, வாரி தான். 5 கிகாவாட் பண்ணியிருக்காங்க. மெகாவாட் இல்லை, கிகாவாட். சரிங்களா, எப்பவுமே பிராண்ட். சரிங்களா, இனிமேல் பிராண்டுக்கு பின்னாடி தான் போகணும். அவ்வளோதாங்க வீடியோ. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஒரு கனேடியன் 600 வாட்ஸ் பேனலோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அதே மாதிரி இந்த பேனல் யார் வாங்கணும் யார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆன் கிரிட் உள்ளவங்க இப்போ வாங்க முடியாது, ஆஃப் கிரிட் உள்ளவங்க இப்போ போட்டுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இந்த பேனல் இன்ஸ்டால் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. இப்போ நாங்கள் 600 வாட்ஸுக்கு மூவ் ஆகிட்டோம். சரிங்களா, அதே மாதிரி என்னோட சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இனிமேட்டு இந்த வீட்டுக்காக நிலக்கரி எரிக்க வேணாம், கொஞ்சம் ஆஃப் கிரிட் போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். அதே மாதிரி 2030க்குள்ளே சென்னை ஃபுல்லாக சோலார் பேனல் போடணும் தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. போட்டுடணும். ஏன்னா கரண்ட் பில் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும், நிலக்கரியும் எரிக்கிறதும் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ கோ க்ரீனாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.